இன்று கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளையிடத்திலும் நான் சொல்லும் காரியம், சோதனை வரும்பொழுது உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அதை சகிக்க வேண்டிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லும் காரியம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். ஆனால் சோதனை வரும்பொழுது ஓடி போக ஆண்டவர் சொல்ல மாட்டார். சோதனையை சகிக்க வேண்டும் என்றுதான் நமக்கு உபதேசம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசானவன் நமக்கு எதிர்த்து வரும்போது, ஆக்ரோஷமாக வந்து நிற்கும் பொழுது, நமக்கு எதிராக யுத்தங்களை கட்டவிழ்த்து விடும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே போய் அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான். ஆனால் சோதனை வரும்பொழுது நம்மை ஓடி போக கர்த்தர் சொல்ல மாட்டார். நின்று அதை சகித்து கொண்டிரு என்று கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிறார். அதான் யாக்கோபு என்று நம்மிடத்தில், விசுவாச பிள்ளைகளிடத்தில் நினைப்பூட்டும் காரியம். சோதனையை சகிக்கிறவன், எதிர்க்கிறவன் அல்ல, ஓடி போகிறவன் அல்ல, அதை ஜெயிக்க பார்க்கிறவன் அல்ல.